ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்டே வித் மீ எபிசோட் 22. எபிசோட் 21ல் கொஞ்சம் நாய்ஸ் பிரச்சனை இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட் 22 பார்க்கலாமா? 22 ஸ்டார்ட் ஆகும்போதே அப்பானால சுத்தமாக ஒர்க் பண்ணவே முடியல. முதுகு ரொம்ப வலிக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சேம் டைம் நம்ம ஷூயுவை காட்டுறாங்க. ஷூயு வீட்டை பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லாமல் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருந்த வீடு இப்போ ஒரு மாதிரி தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அப்பா வராங்க. அப்பா வந்தோடனே இந்த மாதிரி ஆன்ட்டியோட அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் உடனே கிளம்பணும், ஒரு 3லேருந்து 5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன், கடையை கூட மூடிட்டேன், ஸோ எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. அப்புறம் எல்லாம் ஷூவெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அப்படியே ஷூயுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஊபியோட நினப்பாவே இருக்குது. ஊபி வந்து அவனோட ஃபஸ்ட் அந்த சேலரி வந்துருச்சு, அவங்க அண்ணனு வேற கொஞ்சம் நிறைய பணம் கொடுத்துருப்பானா, அதெல்லாம் வேணும்னே கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஷூயு முன்னாடி. ஷூயு கணத்தில் கை வச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்க, ஏண்டா ஓவராக தான் பண்ணுற, இதுக்கு முன்னாடி இந்த பணத்தை நீ பார்த்ததே இல்லையா, இதை விட எவ்வளோ பணம் நீ வச்சிருக்கேன்னு சொல்ல, இது ஃபஸ்ட்டு நான் சம்பாதிச்ச பணம், ஸோ இந்த பணம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இதில் யாராவது ஸ்பெஷலான பர்சனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, போன டைம் நான் அம்யூஸ்மெண்ட் பார்க் போனேன், அங்கே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே, நீ மாவுச்சங்க பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கியா, என்னை பற்றி பேச மாட்டேயாடான்னு அப்படியே ஊபி போய் ஷூயும் அடிச்சிட்டு இருக்கான். உனக்கு வாழணும்னு ஆசையே இல்லையா, இனிமேல் எவனை பற்றியாவது என்கிட்ட பேசினா அவ்வளோதான்னு சொல்லி அவன் மூஞ்சிலே குத்திட்டு இருக்கான். அவனும் காமெடி பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். இப்படி இவங்க மூமெண்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படி போயிட்டே இருக்க, சரிடா இந்த பணத்தை நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிற அது சொல்லுன்னு சொல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்கு இதில் ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியா, அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு சொல்லி ஷூயு கேட்க, ஊபி எதுக்கு அமைதியாக அதெல்லாம் சொல்ல முடியாதுடான்னு அவனை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கான். கையில் காசை வச்சுட்டு வேணும்னே எண்ணி பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் எல்லாருக்கும் எக்ஸாம் போல் எல்லாரும் பிஸியாக படிச்சுக்கிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா பவர் கட் ஆகிடுச்சு. ஊபி ஓடி வந்து ஷூயு கணத்தில் அழகாக ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓடி போய் உட்காந்துட்டான். அவன் கிஸ் பண்ணது ஷூயுக்கு மட்டும்தான் தெரியும், பக்கத்தில் இருக்க யாருக்கும் தெரியாது. அப்புறம் கரண்ட் வந்தோடனே எல்லாருக்கும் ஷாக்கு, யாரோ ஒருத்தங்க யாருக்கும் கிஸ் பண்ணாங்க, எனக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. யார் கிஸ் பண்ணது, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல யாருமே எதுவுமே பேசல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸில் வர ஒரு க்யூட்டான ஒரு கிஸ்ஸிங் சீன், எனக்கு இந்த சீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சீனை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ யாருன்னு தெரியலன்னு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஊபி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஷூ அவனை பார்த்து சிரிக்க, இவங்க 2 பேருக்கும் ஷிப்பிங் கப்பிள்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருப்பால, அந்த பொண்ணுக்கு தெரியுது இவங்க 2 பேர்னு, அவளும் சிரிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆன்ட்டியும் வந்துட்டாங்க, அப்பாவும் வந்தாச்சு. ஐ அண்ணா அப்படின்னு சொல்லி ஊபி மேலே ஏறிக்கிட்டா தியா, வாங்க சீக்கிரம் வாங்க, சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட வரல அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க, இப்போ தான் ஷூயு ஊபி 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் தனியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கவும் ரொம்ப ஜாலியாக எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் ரொம்ப அழகான எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ சாரி, அதில் ஒரு பாட்டு ஓடுது, நான் சொல்கிறேன் நம்ம ஒரு பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் மாற்றி விளையாண்டுட்டு இருக்கா. அப்பா பிஸியாக கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்பாவுக்கு இந்தாங்க தண்ணின்னு சொல்லி ஷூயு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அங்கே ஆன்ட்டியை பார்த்தா ஆன்ட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களா, அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க போல். அதை பார்க்கும்போது ஷூயுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் ஆன்ட்டிக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறான். என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து நான் வந்து கடையில் வேலை பார்த்ததுக்காக நீங்கள் கொடுத்த பணம், அதில் தான் உங்களுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொல்ல, எனக்கு எதுக்கு இது வாங்கினேன், உனக்கு நீ வாங்கியிருக்கலாம்னு சொல்ல, நீங்கள் தானே என்னோட அம்மா, என் அம்மாவுக்கு தானே வாங்கி தரணும்னு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, ஆன்ட்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஷூயு கிட்டே தான் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஷூயு கொடுத்துட்டு அவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, அப்புறம் நான் மட்டும் சும்மாவா, இந்தாங்க நானும் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஊபி கொண்டு வந்து கொடுக்குறான். எதுக்கு 2 பேரும் இந்த மாதிரி எனக்காக செய்கிறீங்கன்னு சொல்ல, எங்களுக்கு இருக்கிற ஒரே ரிலேஷன் நீங்கள் மட்டும்தான், ஸோ உங்களுக்கு வாங்கி தரும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏண்டா நீ எப்படி இவங்களுக்கு வாங்கி தரலாம், நான் வேணால் வாங்கி தரலாம், இவங்க எனக்கு அம்மா, உனக்கு அம்மாவா, ஆமாம் ஒரிஜினலாக பார்த்தா இவங்க எனக்கும் அம்மா மாதிரி தான், நீ பேசாமல் இருடான்னு சொல்லி ஊபி ஷூயு 2 பேரும் மாற்றி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்ட்டிக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணி தான் அழுதுட்டு இருந்தாங்க. பட் இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என் அம்மா யார் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு இவங்க தான் அம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். நானும் என் அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தியா வரா, இந்தாங்க உங்களுக்காக ஸ்கார்ப் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாட்டி போயிட்டாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, நான் இருக்கேன்னு சொல்லி தியா சொல்ல, அப்புறம் ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் சோகமாக இருக்க மாட்டேன்னு அம்மா சொல்ல, ஆன்ட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான் 2 பேரும் மாற்றி கிஃப்ட் வாங்கியிருப்பானுங்க. ஏண்டா ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனுக்கு தான் உன்னோட பணத்தை செலவு பண்ணேன்னு சொன்னேன், ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் யார், ஆன்ட்டி ஜாவா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு மூளை இருந்தால் நீ
யோசிச்சிருப்ப, பேசாம இரு அப்படின்னு சொல்லி காதுல போய் ஊபி வேணும்னே ஓவரா பேசுறான். ஷூயுக்கு அதை கேட்கும்போது சரி ஓவரா பேசாத வாய் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. சம்டைம்ஸ் ரொமான்டிக்கா பார்த்துக்கிறாங்க. இப்படி இவங்க மூமெண்ட்டு ஒரு பக்கம் அப்படியே ஹாப்பியா போயிட்டே இருக்க, எப்படியோ ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கு. அப்புறம் போக்வாங் வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா இது புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து, இந்தாடா இதுக்கு தான் நீ அப்ளை பண்ணணும்னு சொல்ல, எதுக்கு நான் இதுக்கு அப்ளை பண்ணும்? டேய் ஊபியும் அப்ளை பண்ணுறானா, பிசிக்கல் கண்டிஷன் அவனை மாதிரி நீ இருக்கணும்டா, அதனால சீக்கிரம் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுன்னு சொல்ல, இங்கே பாருங்க எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் நீ பேசுறது எனக்கு பிடிக்காது, நீ ஊபி மாதிரி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி அங்கே போக்வாங்கோட அப்பா ஓவராக பேசிகிட்டே இருக்க, சீக்கிரம் உன் டீச்சரை கான்டாக்ட் பண்ணி உன்னை பற்றி நான் பேசணும்டா, டைரெக்டாக நீ என்னென்ன பண்ணுறேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அப்பா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்குப்பா, சரிப்பா இப்போ என்ன நானும் அதே கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அவ்வளோதானே, பண்ணுறேன் ஊபி என்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையுமே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்வாங் சொல்ல, இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே அதுங்க லைனாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்கவுங்க என்னென்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஹைட்டு செக் பண்ணுறாங்க, ஸ்கூலில் ஃபுல்லாக அப்படி இப்படி மாற்றி மாற்றி ஒன்று ஒன்று செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட்டு ஹைட்டு எல்லாமே பார்த்துட்ருக்க, பரவாயில்ல நீ கரெக்டாக இருப்ப அப்படின்னு ஊபி பார்த்து சொல்ல, ஷூயும் லைட்டாக ஊபி பார்த்து சிரிக்கிறான். இப்படியே இவங்களோட மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க, அவன் மறைச்சு வேற பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஊபி ஷூயு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓ ஸ்கூல் முடிஞ்சிச்சா, இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப பிஸி, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஊபி வரான். வா வா எல்லாருக்கும் நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு வா சாப்பிட்லான்னு ஆன்ட்டி சொல்ல, எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஊபி கூப்பிடு. ஷோயு சொல்கிறான் எனக்கு பசிக்கல நான் இப்போ வரமாட்டேன்னு. என்னடா அம்மா சாப்பிட வர சொல்கிறாங்க, வா, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு பசிக்கல நான் வரமாட்டேன்னு, எதுக்கு இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க, இப்போ சாப்பிட வரியா இல்லையான்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை ஒழுங்கா சாப்பிட வாடான்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பா உடனே டேய் சாப்பிட வரீங்களா இல்லையான்னு சொல்ல, இதோ வந்துட்டோன்னு சொல்ல, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் காமெடி பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஊபி ஊபி வந்து ஷூயும் மேலே ஏறிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அங்கே ஜாலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஊபி கங்க்ராச்சுலேஷன் நீ செலக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், அதாவது அந்த பைலட் இதுக்காக அந்த ட்ரைனிங்க்கு இவன் செலக்ட் ஆகிருப்பான். பட் இன்னும் வந்து மற்றதெல்லாம் இன்னும் முடிக்கலையேன்னு சொல்ல, வா ஊபி நீங்கள் கண்டிப்பாக ஊபியை நான் வின் பண்ணுவார் இது சொல்லி தியா சொல்கிறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்டடீஸை பற்றி அதை இன்னும் நான் முடிக்கலையே, ஃபிசிக்கலில் வேணால் நான் ஃபிட்டு, ஸ்டடீஸை கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஷூயை அவனை பார்த்து மறைக்கிறான். இல்லை எனக்கு பயம்லாம் கிடையாது, கண்டிப்பா நான் பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். நீயும் இவ்வளோ நாள் ஃபைட் பண்ணி தானே இதுலேருந்து வின் பண்ணியிருக்க, எனக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலும் நான் கொஞ்சம் கூலாக தான் இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிருக்க, சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் நீ கவலைப்படாத, நீ எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆயிடுவேன்னு சொல்ல, எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கே, உனக்கே என்னை பற்றி தெரியும்லன்னு சொல்லிட்டு ஷூயோ பார்க்குறான். அவன் காலையும் ஒரு மிதிக்கிறான், வாயை மூடுறான், என்னடா பேசுகிறேங்கிற மாதிரி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்க, 2 பேரும் மாற்றி அப்பப்போ மறைச்சிக்கிறாங்க. அப்பா உடனே சொல்கிறாரு, சரி எல்லாம் ஓகே, ஸ்டடீஸை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், உன் அப்பா கிட்ட இதை பற்றி சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர்கிட்ட நான் இன்னும் எதுவும் சொல்லலைன்னு சொல்ல, ஒரு அப்பாவா கண்டிப்பாக அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார், ஒரு பையனோட மூமெண்ட்டை நீ கண்டிப்பாக சொல்லணும், கண்டிப்பாக அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு தோணுது எனக்குன்னு அப்பா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஊபி ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே வாங்க சாப்பிட்லான்னு எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அடுத்து ஷூயும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஊபி வரான்டே எரும மாடி எந்திரிடாங்கிற மாதிரி அவனை எழுப்ப, எதுக்குடா என்ன டிஸ்டர்ப் பண்ணுற, பேசாம இருன்னு சொல்ல, லைசன்ஸ் நான் வாங்கிட்டேன். லைசன்ஸ் வாங்கிட்டேன் என்ன சொல்கிற, ஆமாம் நீ ஆசைப்பட்டபடி நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன், ஒழுங்காக தூங்க வேணாம், ஒழுங்காக வாடா என் கூட அப்படின்னு சொல்ல, என்னால் வர முடியாது எனக்கு தூக்கம் வருது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு, ஸோ வாடா நம்ம 2 பேரும் ஒன்றா வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிடுறான். நான்லாம் வரமாட்டேன் பேசாம இருன்னு சொல்ல, ஏண்டா நீ தாண்டா சொன்ன எனக்கு நீ ட்ரைவ் பண்ணும்போது உன் கூட வரணும்னு, இப்போ நான் ரெடியாக இருக்கேன் என் கூட வா அப்படின்னு சொல்லி ஷூவை கூப்பிட்டுட்டே இருக்கான் ஊபி. யாரோ ஒருத்தவங்களோட கனவு என் கூட பைக்கில் போகணும், வண்டியில் போகணும், காரில் போகணுன்னு, பட் கூப்பிட்டா வரமாட்டாங்க தூங்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி வேணும்னே ஊபி பேசிகிட்டே இருக்கான். நம்ம பெய்ஜிங்கை விட்டு போகணும்னு ஆசைப்படுறோம், நீ வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஊபி அப்படியே அந்த பக்கம் போக டக்குன்னு சூ எந்திரிக்கிறான். இருடா நானும் வந்தாரேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வராங்க. என்ன பெய்ஜிங்கை விட்டு போக ரெடியாக இருக்கியான்னு சொல்லி ஊபி கேட்க, ரெடியாக தான் இருக்கேன், பட் நீ இவ்வளோ சீக்கிரமாக லைசன்ஸ் வாங்குவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, அதெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வாங்கினேன், வா எங்கேயாவது போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எங்கே போகணும்னு தோணல, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, 2 பேரும் மாற்றி வெஸ்ட் பக்கம் போகலாம் நார்த் பக்கம் போகலான்னு பேசிகிட்டே இருக்காங்க. சரி வா காரில் போகலாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்
பேசிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேன். ஊபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எங்கே போகணுன்னு ஒரு சின்ன ட்ரீம் இருக்குது. எனக்கு கடலெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ கடல் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போடான்னு சொல்ல, கடல் இருக்க இடமா? அது இந்த பக்கம் இல்லையேடா, அந்த பக்கம் தாண்டா போகணும் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கமா? ஆமாம், காலையில் நீ என்ன சொன்ன? இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நீ சொல்லியிருந்தா நான் உன்னை அப்படி கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்போ நான் காலையிலே சொல்லலையா? சரி, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஷூயு சொல்கிறான். பசிக்குதா? என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, இங்கெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி ஊபி சொல்கிறான். ஷூயு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப பசிக்குது, யாராவது சாப்பிட ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, சாப்பாட்டுக்கு நான் எங்கே போவேங்கிற மாதிரி அவனை பார்த்து ஊபி மறைச்சிட்டே இருக்க, நீ என்கிட்ட விளையாட்டு பண்ணுறியா, காமெடி பண்ணிட்டு இருக்கியா, போடா அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவன் டே நான் சும்மா சொன்னேன்டான்னு சொல்லி அவன் ஓடிட்டு வர, இவன் அவனை துரத்த. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஊபிக்கு. அவன் ஆசைப்பட்டது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கான் ஷோயு. 2 பேரும் மாற்றி மாற்றி இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஒன்று குடிச்சிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க வேணாம், உனக்கு லைட்டாக கோல்டு இருக்க மாதிரி இருக்குது, அதனால நீ வார்ம் வாட்டர் மட்டும் குடி, அதுவே உனக்கு போதும்னு சொல்ல, அடப்பாவி என்னடா சொல்கிற, எனக்கு வார்ம் வாட்டர், உனக்கு மட்டும் கூல்ட்ரிங்க்ஸா? எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லி ஊபி கேட்குறான். அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, இந்த இதை குடின்னு சொல்லி ஒரு வார்ம் வாட்டர், அதாவது ஃப்ளாஸ்கில் ஊற்றி சார் கொண்டு வந்திருப்பாரு போல, இதை குடின்னு சொல்லி கொடுக்க, அவனும் சரி ஓகேன்னு அதையே வாங்கி குடிக்கிறான். ஏண்டா எனக்காக வார்ம் வாட்டர் கொண்டு வந்திருக்கியா? ஆமாம் ஆமாம், வார்ம் வாட்டர் கிடையாது, வார்ம் மில்க்னு சொல்ல, மில்கெல்லாம் கொண்டு வந்திருக்கான்ப்பாங்கிற மாதிரி ஊபி ஷூயு கொடுத்தோன்னே ஊபி அதை வாங்கி குடிக்கிறான். 2 பேருக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி பாலையும் குடிச்சிக்கிறாங்க. நல்லா இருக்குடான்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு அந்த காரில் போயிட்டு இருக்காங்க. அப்பப்போ 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்க, எங்கே போனாங்கன்னு பார்த்தா ஒரு குட்டி டென்ட்டை காட்டுறாங்க. 2 பேரும் டென்ட்டில் க்யூட்டாக படுத்திருக்க, ஊபி நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஷூயு கண்ணை திறந்து அவனை பார்க்குறான். அழகாக தூங்கிட்டு இருக்க ஊபிக்கு ஷூயு கண்ணத்தில் போய் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ண, நம்ம சாருக்கு அதெல்லாம் தெரியல. சார் அப்படியே ட்ரீமில் இருப்பார் போல், அப்படியே நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த டென்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து பார்க்க அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது. பீச்சு காலையில் பார்த்தா எப்படி இருக்கும், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. வாடா கடலை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஊபியை கூப்பிட, நான்லாம் வரலடா, பேசாமல் இருடா, நேற்று நைட்டே பார்த்தாச்சு, ப்ளீஸ்டா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி ஊபி தூங்க, டே நேற்று நைட்டு டார்க்காக இருந்தது, இப்போ வந்து பாரு அது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல, எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சன்ரைஸை பார்க்க போறியா இல்லையா, நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் வாடான்னு சொல்லி ஊபியை கூட்டிகிட்டு போக அங்கே சன்ரைஸ் வருது. 2 பேரும் அதை பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா இந்த இடம்னு சொல்லி 2 பேர் அப்படியே அந்த இடத்தெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருக்க. ஹாப்பி மூமெண்ட் 2 பேருக்கு இடையில போயிட்டுருக்கு. ஸோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லி க்யூட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. வா சூப்பராக இருக்குல்ல, என்னை பார்க்குறதுக்கு சூப்பர்மேன் மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆமாடா எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்ல, ஒரு செகண்ட் ஊபியை பார்த்துட்டு ஷூயு அந்த கடலை பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சான்னு தெரியல, ஊபிக்கிட்ட சொல்ல வந்ததை கடல்கிட்ட சொல்லிட்டான் போல, ஐ லவ் யூன்னு ஒரு கத்துறான். அதை கேட்டவுடனே ஊபிக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. ஊபியோட குட்டி கண்ணு அப்படியே க்யூட்டா அழகா சிரிக்குது அவனை பார்த்து. அப்புறம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா இவங்களோட டூர் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாமும் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ எப்பயும் போல ஷூயு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு. ஸோ அப்பா சின்னதாக ஒரு மைக்கு வாங்கி எல்லாரும் முன்னாடியும், என் பையன் ஷூயு தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூவி சொல்லிட்டு இருக்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஷூயுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதாங்கிற மாதிரி ஆன்ட்டி தான் கத்திட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் பையன் இந்த மாதிரி மார்க் எடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். போதும் முதல்ல போய் அவனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல, ஏய் இரு எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்வீட்ஸு எல்லாம் கொடுத்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஊபி ஷூயு 2 பேர் இருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு பிளேஸில் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா, அது செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு அப்பா சொல்ல, அப்பா கொஞ்சம் ஓவராக தப்பா பண்ணுறீங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல, உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி ஒரு லாட்ரி டிக்கெட் தராங்க. என்னது லாட்ரி டிக்கெட்டா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது ஷூயுக்கு. இது உனக்கு தான், இதில் எவ்வளோ பணம் வருதோ அந்த பணத்தெல்லாம் நீயே எடுத்துக்கலான்னு சொல்ல, அம்மா அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஓவராக தான் பண்ணுறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கூட இந்த காசு யூஸ் ஆகாது, போய் இதை கொடுக்குறீங்களேன்னு சொல்ல, அப்படியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே இல்லாமல் என்னோட அண்ணன் இப்போ காலேஜுக்குள்ளே போகிறாருன்னு சொல்லி தியாவும் சொல்கிறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நம்ம ஊபியோட ரிசல்ட் என்னென்னா எப்பயும் போல் மொக்க வாங்கிட்டான் போல். அவன் அமைதியாக இருக்க, தியா கரெக்டாக ஊபியை பார்த்து சிரிக்க, ஊபி அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கான். ஊபி என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ அதை பற்றிலாம் எதுக்கு கேட்குற, விடு அதை பற்றிலாம் கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஊபி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல விடு, இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், நான் வேணா அவனுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி ஷூயு கேட்க, நீயா எனக்கா, ஆமாம் சொல்லித்தரேன், வேணாம் நம்ம 2 பேருக்கு இடையில இந்த டியூஷன் எல்லாம் வேணான்னு தோணுது, பட் வேற ஏதாவது பெட்டரான ஆஃபர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி ஷூயு அப்படியே ஊபியை பார்த்து சிரிக்கிறான். இவங்க 2 பேரும் ஏதோ பண்ணுறாங்கங்கிறது தியா பாப்பாவுக்கு புரியுது. தியாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ போதும் அமைதியாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்க. அப்புறம் டம்ப்ளிங் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி ஆன்ட்டி எல்லாருக்கும் டம்ப்ளிங்
டம்ப்ளிங் கொண்டு வராங்க. வாங்க வாங்க டம்ப்ளிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த டம்ப்ளிங்கை சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூயிக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். ஊபி வேணும்னே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். சாப்பிட்ற எதுக்கிட்ட என்னையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல எனக்கும் ஒன்று வேணும் அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல திடீர்னு பார்த்தா அங்கிள் குடுகுடுன்னு ஓடி வராரு. எல்லாருக்கும் ஹாப்பியான ஒரு நியூஸ், நான் வாங்கின லாட்ரி டிக்கெட்டில் காசு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க உண்மையாவா? ஒரு நாள் நான் வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கடவுள் இப்போதான் எனக்கு கருணை காட்டியிருக்காரு. நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்ல எவ்வளோ பண்ணோன்னு சொல்லி எல்லாரும் அங்கிள் கிட்ட போய் கேட்க நான் எதிர்பார்த்தது 5 மில்லியன். ஸோ எவ்வளோ வந்தது அப்படின்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. எனக்கு வந்த காசு எவ்வளோ தெரியுமா? 3000 அப்படின்னு சொல்ல மொக்கையாயிடுச்சு எல்லாருக்குமே. அடப்பாவி 3000க்கு தான் இவ்வளோ குதிக்கிறானு அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டிக்கு அப்படி கடுப்பாக இருக்குது. ஸோ ஊபிக்கு தான் அந்த காசு, சாரி ஷூயுக்கு தான் அந்த காசு. அங்கிள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வின் பண்ணதே எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு ஊபி சொல்கிறான். ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு சொல்லி அங்கிளும் சொல்ல ஷூயு தான் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? ஆமாடா, நீ காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்திருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 3000 ரூபா உனக்கு ரெட் என்வலப்பில் வச்சு நான் கொடுக்க போகிறேன். இந்த லாட்ரி டிக்கெட்டை வச்சுக்கோ, காசு உனக்கு தான் சொல்ல போதும்ப்பா ஓவர் அதப்பா பண்ணுறீங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு ஷூயு அந்த பக்கம் போயிட்டான். ஸோ அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்குது, ஒரு வழியாக நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஆன்ட்டியும் அப்பாவையும் தான் காட்டுறாங்க. என்ன ரெட் என்வலப் கொடுக்க போகிறீங்களா? ஆமாம் பையனுக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு மாதிரி அங்கிள் சொல்ல ஆன்ட்டி சிரிக்கிறாங்க. போய் இது எதுக்குங்க கொடுக்குறீங்க, பேசாமல் இருங்க, நான் போய் பாப்பாவை பார்த்துட்டு வரேன்னு துவாவை பார்க்கறக்காக அந்த பக்கம் போயாச்சு. அப்புறம் ஷூயு வரான் அப்பாவை பார்க்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்திருக்கிறனால என்னை அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க. ஊபியோட அப்பாவும் இருக்காங்க. ஸோ ஊபி என்னையும் வர சொன்னாங்க, நான் போகவா அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு எதுக்கிட்ட என்கிட்ட கேட்குற, என்ன இருந்தாலும் அவள் உன்னோட அம்மா, உன் அம்மாவுக்கு உன்னோட சக்ஸஸில் கூட இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல, நீ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்திருக்க, அவளுக்கும் ஹாப்பியாக தானே இருக்கும், போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஒரு மீல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஷூயுக்கிட்டே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஓ ஸ்காலர்ஷிப் வந்து என் பையன் இப்போ எந்த என்ட்ரன்ஸும் இல்லாமல் காலேஜில் என்ட்ரி ஆகிருக்கான், சூப்பர் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஊபி சொல்கிறான் இப்போ அவனுக்கு எந்த என்ட்ரன்ஸும் கிடையாது, டைரெக்டாகவே காலேஜுக்குள்ளே போகிறான்னு சொல்ல அங்கே பார்த்தா இவன் அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படியாவது ஊபி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ நீ என்ன மேஜர் எடுக்க போகிற, பயாலஜிக்கல் சயின்ஸ் எடுக்க போறியா, டாக்டர் ஆக போறியா அப்படின்னு சொல்லி அதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. அதை பற்றி இன்னும் நான் எதுவுமே முடிவு பண்ணலன்னு சொல்ல நீ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்க, கண்டிப்பாக உனக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லி அங்கே நம்ம ஊபியோட அந்த அங்கிளும் சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்க அந்த அண்ணனுக்கு கோவம் வந்துடுச்சு. நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் கூப்பிட்டீங்களேருந்து நான் இங்கே வந்தேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வேகமாக போகிறான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா சரி எனக்கும் ஒரு ஒர்க் இருக்குது, நானும் போகணும், ஸோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பக்கம் போயிட்டாரு. இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ஊபிக்கு புரியுது ஷூயுவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அவங்க 2 பேரும் காருக்குள்ளே போய் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்குது, வேணும்னு இந்த ஷூயுவை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நான் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எங்கே அவன் அம்மாக்காக இங்கே வந்துடுவான், சொத்தெல்லாம் போயிருமோன்னு இவங்க 2 பேரும் யோசிப்பாங்க போல். ஸோ அவனுக்கு கொஞ்சம் அறிவு அதிகம்தான், அதனால் கண்டிப்பாக அவனுக்கு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலிக்குள்ளே அவன் இருக்கக்கூடாது, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணால் உடனே அண்ணன் நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இதில் ஊபி மட்டும்தான் முன்னாடி இருப்பான், ஷோய் அந்த இடத்துல இருக்க மாட்டான், அதுக்கு என்னால் பண்ண முடியுது பண்ணுவேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கஷன் போகுது. சரி உன்னோட பிளான் என்ன, நீ என்ன பண்ணலான்னு இருக்கன்னு ஊபியை பார்த்து அப்பா கேட்க ஊபி எதுவுமே பேசல. ஊபி பேசு அப்படின்னு சொல்ல யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல யூனிவர்சிட்டிக்கா, என்ன மாதிரி யூனிவர்சிட்டி போகலான்னு இருக்க, அதை பற்றி சொல்லுன்னு சொல்ல நான் எதுவுமே அதை பற்றி யோசிக்கல, முதல்ல ஃபோனை கீழே வை, உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, இப்படி அமைதியாக குனிஞ்சிருந்தா நான் எப்படி கேட்க முடியும்னு சொல்ல அதுக்கு ஊபி எதுவுமே பேசல. ஊபி உங்ககிட்ட தான் கேட்குற, சொல்லு நீ என்ன கம்பெனிக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம்ல, இல்லை அப்ராட் போகலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஊபி எதுவுமே பேசல. அப்படியே ஷூயுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல எடுத்துங்க, எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு தேவையானதை சூஸ் பண்ண வேணாம், நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நான் கேட்கவும் மாட்டேங்கிற மாதிரி ஊபி கத்துறான். அப்பாவுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அப்படியே குனிஞ்சு யோசிச்சிட்டே இருக்க எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணிப்பேன், உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட இன்வால்மெண்ட்டை என்குள்ளே திணிக்காதீங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல லூசு மாதிரி பேசாத அப்படின்னு அப்பா ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு. ஷூயுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அங்கிள் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லி கேட்க சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி அங்கிள் உடனே ஷூயுவை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. ஊபி அங்கேயே தான் உட்காந்துருக்கான். 2 பேர் என்ன பேசினாங்கன்னு தெரியல, அது அடுத்த எபிசோட தான் தெரியும், ஏன்னா இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள், அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.